ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசன்ல கெமி அவர்கள் வந்து ப்ரோமோல இடம் பிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அந்த பொண்ணு ஷோலயும் இல்ல, ப்ரோமோலயும் இல்ல. அதாவது இந்த மொத்த ஷோக்கே கண்டென்ட் சோறு தான். சோறு சோறு சோறு. இட்ஸ் கால் ஷோல இருக்குது பாரு, இல்ல இந்த ஷோவே மொத்தமா போரு அப்படின்ற அளவுக்கு இந்த சோறு இட்ஸ் பிளேயிங் a vital ரோல். கடைசியில ஒரு ஷோக்கு டைட்டிலே சோறு வச்சிருக்காங்கன்னா இட்ஸ் நாட் ஈஸி. அவ்வளோ பெரிய கண்டென்ட் அது. ஆனா நிஜமாவே என்னன்னா எப்படி நீங்க ப்ரோமோன்னு எடுத்துக்கிட்டா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த சம்பவம் எனக்கும் நடந்திருக்கு, எனக்கு முன்னாடி இருக்கவங்களும் நடந்திருக்கு, எனக்கு பக்கத்துல இருக்கவங்களும் நடந்திருக்கு. எனக்கு நடந்த சம்பவம் ஒரு செகண்ட் ரிலேட் ஆச்சு. அதாவது இது எனக்கு தான் இல்ல, உங்களையும் எடுத்துக்கோங்க. நீங்க இப்ப நீங்க சாப்பாடு போடும்போது உள்ள அர்த்தங்கள் எவ்வளவு இருந்தாலும், இப்ப இந்த சாப்பிடும் போது ஒரு சண்டையை ஆரம்பிச்சு பேசுறது, சாப்பிடும்போது அந்த சாப்பாட கன்ஃபார்மா இவன் கீழே வைக்கணும்ன்ற இன்டென்ஷன் இல்லாது, அந்த மாதிரிலாம் யாருக்கும் இருக்காது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு. ஆனா அது அதுலதான் விடியும். இப்ப போன வாரம் போட்ட வீடியோனால இப்ப ஏதாவது பழைய கோவத்துல தூக்கி கீக்கி கொட்டிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அந்த வீட்டுக்குள்ள. அப்ப கெமி எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல, பட் போதுமான அளவுக்கு எனக்கு வேண்டான்னு எழுதிச்சு போற ஒரு தாட் இருக்குல்ல, அவங்க போகும்போது கையிலேயே எடுத்துட்டு போயிட்டாங்க. பட் தாட் இருக்குல்ல, அந்த தாட்டை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஈஸியா அங்க கிரியேட் ஆகும். நீங்க வந்து இப்போ சாப்பாடு விஷயம் எங்க தெரியுமா அந்த சாப்பாடு விஷயம் ரொம்ப இருக்கு. நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னும் பொழுது பிடிச்சவன் பிடிக்காதது சொன்னா கூட தப்பா தோணி அந்த இடத்துல இருந்து எழுதிக்க தோணாது. அங்க யாருக்கும் உண்மையான பாண்டிங் எல்லாம் கிடையாது. அங்க இருக்கிற சிச்சுவேஷன் பண்றோம். சோ இவங்க எதிர்க்க நம்மள என்ன எல்லாருக்கும் எதிர்க்க நம்மள சாப்பாடு பாயிண்ட்ல இப்போ சொல்றாங்களா இந்த பாடி ஷேமிங்காக. திவாகரோட இன்டர்வியூஸ்ல இதை பார்த்தேன். சில பேர் இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட இந்த உருவ கேலி பாடி ஷேமிங், நான் என் சீசன்ல முடிச்சுட்டு வெளில வந்தப்ப இன்டர்வியூல இதே பாடி ஷேமிங் சொல்லும் பொழுது அவ்வளவு பரபரப்பு இல்ல. காரணம் முதல்ல நான் இருந்ததே ஒரு வாரம் தான், அவ்வளவு அதுல என்ன பரபரப்பு. ஆனா அதுலயும் பாடி ஷேமிங் நடந்துச்சு. அந்த பாடி ஷேமிங் நமக்கு கேட்கிற அளவுக்கே பண்ணாங்க, சரியா? அதுவும் பார்ட் ஆஃப் த டாஸ்க் தான் அவங்களுக்கு. அதெல்லாம் கேட்டுக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. திவாகரோட இன்டர்வியூ பார்த்ததுல நான் சொல்றேன், உருவக்கேலி பண்ணாதப்பா. அந்த இப்போ கேட்கணும்னா அங்க பல விஷயங்கள் கேட்கலாம், நிறைய விஷயங்கள் கேட்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்வை அந்த வாரம் வச்சு கிளி 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 கிளின்னு கிளிக்கிறத விட்டுட்டாங்க. கடைசியா வந்தாங்கன்னு ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க நீங்க நேற்று நான் ரிவ்யூ பார்த்தேன், பார்வை வந்து முதல் வாரத்தையே கேட்டிருந்தா இதெல்லாம் மாறி இருக்குமா அப்படின்னு. அப்படி என்னங்க ஆச்சுன்னு. அதாவது என்னன்னா, விஜய் சேதுபதி திவாகர் இந்த ட்ரெஸ்ஸ கலட்டி போட்டத பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்தா அதை வேணான்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்கன்றது விஜய் சேதுபதி பார்வதி டாஸ்க் கொடுத்த கியூசி டாஸ்க வேணான்னு தூக்கி போட்ட அன்னைக்கு எங்க போனாரு? கேட்கணும்னா அன்னைக்கே கேட்டிருக்கலாம்ல. அவருக்கே இந்த ஷோ புரியறதுக்கு 5 நாளோ இல்ல டெக்னிக்கலி இந்த இது புரியறதுக்கு எவ்வளவு நாள், சிலது கேட்க முடியாது. அது மாதிரிதான் இந்த சாப்பாடு மேட்ரு. இந்த சாப்பாடு மேட்டரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சுருக்குன்னு இருக்கும், நமக்கு எமோஷனலா தட்டி எழுப்பிடும். எனக்கெல்லாம் எப்படி தெரியுமா, குண்டா எனக்கு இப்ப சோறு பத்தலன்னு வந்து நிப்பான் பாரு, இது என் காலுக்கு லிட்டரலா கேட்டுச்சு. ஆனா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வந்து எனக்கு இந்த வார்த்தை ஹர்ட் பண்ணாது. எது ஹர்ட் பண்ணும்னா, இப்ப சாப்பாடுக்கு வந்து நிப்பாம் பாருன்னு நமக்கு இல்லாத ஒரு பிராக்டிஸ் வருதுல்ல. என் லைஃப்ல நான் அதுக்கு கஷ்டப்பட்டு வளரல, அதுக்கான கஷ்டம் தெரியும் போது அந்த இடத்துல நமக்கு ஒரு ஒரு அசௌகரியமான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்ல, அப்பதான் நமக்கு ஒர்த் ஆஃப் சோ மெனி திங்ஸ் தெரிய வரும். நம்மள எப்படி வளர்த்திருக்காங்க பாரு, நமக்கு இந்த கஷ்டமே தெரியாம வளர்த்திருக்காங்க, அவங்களோட அருமை இவங்களோட அருமை அப்படின்னு தெரியும். அது மாதிரி அந்த இடத்துல சாப்பாடு பொறுத்த வரைக்கும் திவ்யா வந்து ரொம்ப டூ ரூட். என்னன்னா, நான் கண்டென்ட்டா ரூடுன்னு சொல்ல வரல மா. ஒருத்தங்களுக்கு காரம் இல்ல, நீ ஒன்னும் இங்க யாருக்கும், அதாவது யூ ஆர் நாட் பீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்பைஸ் ஆர் இட்ஸ் அண்ட் பார்ட். அந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் எப்படி ஒத்துழைச்சு போவேன்னா, நீ உன் கன்சர்ன சொல்றியா, இஸ் இட் டூ ஸ்பைசி, யூ ஷுட் நாட் பிளேம் மீ அப்படின்னு போடுறத விட, கெமி நீ அக்கறையில சொல்ற மாதிரியே தெரியல. நீ ரொம்ப அக்கறையா எடுத்து சொல்ல, உன் சாப்பாட்டை குறை சொல்ற கூடாதுன்ற கான்சியஸ்ல ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு நீ வந்து சொல்ற. அண்ட் எண்ட் ஆஃப் த டே யூ யுவர் செல்ஃப் நோஸ். ஏன்னா நீங்க எங்களுக்கு ஒரு கிளிப்பிங் காட்டுறீங்க, என்ன நீங்க தான் எடிட்டிங் பேட்டர்ல அடுத்தடுத்த சீன் என்ன வரப்போகுதுன்றதுக்கு லீடு கொடுத்து, வினோத் வந்து இது காரம் ஆனா எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு போற ஒரு மேட்டர் நடந்தவொடனே இவங்களுக்குள்ள அப்ப சாண்ட்ராவும் சொல்றாங்க, நம்ம இங்க இதுக்காக வரல அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது இட் ஷுட் ஹவ் பீன் லெஃப்ட் இட் அலோன். அங்க வந்து ஏதோ உப்பு சப்புலாம் கரெக்டா இருந்தது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரேஷனே இந்த வயல் கார்டு வராத வரைக்கும் அவங்களுக்கு இல்ல.
கஞ்சும் ஆமா. கோதுமை மாவும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இல்லாதது இந்த காரம் ஒரு பெரிய காரமான பாயிண்டா எடுத்து திவ்யா பண்ண கெமிக்கு வந்து இது ஒரு சின்ன விஷயம் பெருசா இது யாருக்கு பாதிப்போ அவங்களுக்கு. திவாகருக்கு சாப்பாடு கிடைக்கலையா, திவாகர் அது மாதிரியான கஷ்டம் இல்லாம ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நல்லா சாப்பிட்டு திடீர்னு இந்த ஷோக்குள்ள வந்தா அப்படிதான் இருக்கும். நான் இந்த ஷோ ஒத்துக்கிட்டு உள்ள போகும்போது பின்ன அங்க உங்களுக்கு வந்து வாங்க உங்களோட மெனு எடுத்துட்டு, அதனாலதான் இந்த வீக்கெண்ட் அந்த ஆள் சொன்னது உண்மையிலேயே உண்மை. இந்த ஸ்வீட் கிடைக்கிறது இல்ல. எனக்கெல்லாம் வந்து பாயாசம் அது இது இதெல்லாம் ஐயோ வேற லெவல் ஃபீலிங்ல இருக்கும். ஏன்னா அவ்வளவு விஜய் சேதுபதி சார் அவ்வளவு கழுவி வச்சிருப்பாரு. அது இருக்கட்டுங்க. இந்த சாப்பாடு கிடைக்கிறது தான் பெரிய மேட்டர்ன்ற மாதிரி அப்படி இருக்கும். யாருக்கும் அது இத்தனைக்கும் அந்த சீசன்ல அதான் ஃபர்ஸ்ட் வீக். நான்லாம் அந்த டேலயே சரி போறோமே நல்லா சாப்பிட்டே போயிடுவோம். நல்லா திருப்தியா சாப்பிட்டு தான் போலான்னு இருந்தேன். அதுக்குள்ள ஆனந்தி ஏதோ ஒண்ணு சொல்ல நான் அந்த நேரத்துல அப்செட் ஆக முத்து தான் ஒண்ணு வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டு நீங்க சாப்பிடலாம் நான் சாப்பிடல. அதான் அவன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது ஓகே. அது அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.